கோதுமை நூடுல்ஸ் செய்ய போகிறோம்ப்பா. அதுக்கு 2 ஸ்பூனு எண்ணெய், 2 ஸ்பூனு நெய் விட்டுட்டு கருவேப்பிலை, கேப்சிகம், கேரட்டு, ஆனியன், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் சால்ட்டு போட்டுருவோம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் இது நல்லா வணங்கணுப்பா. வதக்கிட்டு காட்டுறேன். இதுக்குள்ள மசாலாப்பா போட்டுட்டு தண்ணி ஊற்ற வேண்டியதான். இது கோதுமைங்கிறதுனால தண்ணி ஒரு 1.25 டம்ளர் ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி இழுக்காது. அவ்வளோதான்ப்பா. நல்லா கொதிச்சிருச்சுப்பா. இந்த மேகியை போட்டுடலாம். இதுக்கு தண்ணி ரொம்ப இழுக்காதுப்பா, போகிறோம். இந்த தண்ணி நான் செஞ்சுட்டு காட்டுறேன். மேகி நூடுல்ஸ் ஆகிடுச்சுப்பா. அவ்வளோதான். இப்போ மேலாக மல்லித்தலை போட்டு அவ்வளோதான்ப்பா. நல்லா சூப்பராக பொலன்னு வந்துட்டு கோதுமை நூடுல்ஸ் ஆகிடுச்சுப்பா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொடுங்க. நல்லா அருமையாக வந்திருக்கு. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ. கோதுமை நூடுல்ஸுப்பா. சுகர் பேஷண்ட்டெல்லாம் சாப்பிட்லாம். சுகரு, ப்ரெஷர் உள்ளவங்கெல்லாம் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கலாம். நல்லா ஆரோக்கியமானது, சத்துள்ள சாப்பாடுப்பா. எல்லோரும் சாப்பிட்டு வீடியோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.